Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 1 more about the computer. We will see the topic G speak command, any instruction given to the computer. So we already know that command means some set of instruction to give the computer. ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் என்னவா எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸாக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேட் த சிஸ்டம் ஃபார் ஆடிங் டூ நம்பர்ஸ். ஸோ ஏ வேல்யூ 1 and b value is 2. So in the situation you can give the value 1 plus 2, the result of output is 3. So if you give the instruction a, that means 1 plus the operators and again another one variable values is 2 equal to the operator and then output. ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராம். A set of instruction or command give to computer and written in a கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கமாண்டாக கம்ப்யூட்டர்ஸ்க்கு என்னாகும்? பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ் ஆகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கான ரிட்டர்னிங் ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஸோ யூ கேன் ரைட் த ரிட்டன் இன் அ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இஸ் கால்ட் ப்ரோக்ராம். ஸோ செட் ஆஃப் கமாண்ட்ஸ். ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ப்ரோக்ராமாக கம்ப்யூட்டர்ஸில் ரைட் ஆகிற அந்த மெத்தடுக்கு தான் என்ன சொல்கிறாங்க? ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் low level language. This can be directly processed by the computer with very little or no modification. So in the types of first one, low level language. So computer system access only zeros and 1. ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் டைரக்ட் அவுட்புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போது டைரக்ட் ப்ராசஸாக கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ அப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும்? இந்த லோ லெவல் லாங்குவேஜஸாக கன்சிடர் பண்ணும். ஸோ வெரி லிட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக எடுத்துக்கும். கொடுத்துருக்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னது? வெரி லிட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் தென் நோ மாடிஃபிகேஷன். ஸோ கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நோ சேஞ்சஸ், எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நம்ம கொடுக்கும்போது அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நம்ம எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸில் நோ சேஞ்சஸ், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, மாடிஃபிகேஷன்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோ லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் high level language. A kinds of programming language written using English word, mathematical symbol and numbers. கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் ஆகும் அண்ட் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஃபார்மர்ஸில் நீங்கள் ரிட்டர்னிங் ப்ரோக்ராமிங்ஸை நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் சிஸ்டம் இஸ் கால்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் என்ன சொல்கிறாங்க? ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் கம்ப்யூட்டர். It's a computers with huge processing capacity and very high speed of calculation, mainly means for scientific purpose. So in this first one super computer. So super computer பார்த்தீங்கன்னா huge processing capacity, high level ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஸ்பீட் கால்குலேஷன், கொடுக்குற கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் வெரி ஹை ஸ்பீட் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். அண்ட் தென் மெயின்லி மீன்ஸ் ஃபார் சயின்டிஃபிக் பர்பஸ். ஸோ கால்குலேஷன் சயின்டிஃபிக் அப்ரோச்சஸ் ஆஃப் சேட்டலைட் நேவிகேஷன் மேப். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் பர்பஸ் ஆஃப் யூசேஜுக்காக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் next one is a mainframe. It is a large powerful computer used mainly by companies for bulk data processing. So the mainframe computers pathina mostly used in this high usage of data transferring, pathina bulk data processing kaga use பண்றாங்க. இது எங்க அப்படினு pathina company sides-ல. Okay, so the powerful and used mainly, so large பவர்ஃபுல்லாக யூஸ் ஆகிற ஒரு டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸுடைய யூசேஜ் பல்க் டேட்டா ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணுறோம் கம்பெனி சைட்ஸில் மட்டும்தான். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் main computer is a third generation's computer that uses microchip technology. They are obsolete now as they have been replaced by servers.
So the next one types of computers is the mini computer. So in the types of mini computers is used in the third generations computer. So the third generations of computers is used in microchip. So microchips use பண்றாங்க. This is also called the integrated circuit IC. Okay, so the microchips technologies use பண்றாங்க. Then next one is replaced for this microcomputers in this server machine. So replaced by the server. Okay, then next one, server. A server is a fourth generation's computer built using a more advanced versions of microprocessor technology. So பார்த்தீங்கன்னா next types of computers பார்த்தீங்கன்னா server computer. So இந்த server computer பார்த்தீங்கன்னா fourth generations of computers build பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இந்த types of computerல பார்த்தீங்கன்னா microprocess technologies யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த தேர்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லாம் மைக்ரோ சிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தென் ஃபோர்த் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லாம் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இன்டகிரேட்டட் சர்க்யூட்டுடைய அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸருடைய டெக்னாலஜி. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வர் மிஷின்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோ கம்ப்யூட்டர். ஏ பர்சனல் கம்ப்யூட்டர் ஆர் ஏ ஹோம் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் சொல்லுவோம், ஆர் ஹோம் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர். Okay, then next one, primary memory. Next one is at a glance, primary memory is also called random access memory, RAM. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு மெமரி டிவைசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மெமரி ஆர் செகண்டரி மெமரி அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைமரி மெமரி பார்த்தீங்கன்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரீட் தட் மீன்ஸ் ரேண்டம் அக்சஸ் மெமரி. இந்த டைப்ஸ் ஆஃப் மெமரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதன்மை நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸிக்யூஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் மெமரிஸை அலாட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி மெமரி. ஸோ ரேம் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி இஸ் த ப்ரைமரி மெமரி. ஓகே, தென் CDs are available in two forms, CDs and CDR and CDRW. So CDs பார்த்தீங்கன்னா two formations நமக்கு available இருக்குது. In this first one CDR and second one is the CDRW. So CDR means CD readable and CDRW means CD read writable. CD means compact disc. Okay, then next, physically a CD and DVD are similar, but a DVD can hold up to 25 times more data. So CD and DVD is the similar construction. So பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸில் CD and DVD பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். பட் DVD பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வைஸில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த CD and DVD. ஸோ CD உடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 700 MB. ஓகே, பட் DVD உடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4.7 GB. ஒரு 4.7 GB வரைக்கும் என்ன ஆகும், சிடியுடைய கெப்பாசிட்டி அண்ட் டிவிடியுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் டிஃபர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த சிடிஸ் அண்ட் டிவிடி, பட் சிமிலர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த அவுட்டர் ஃபார்மேஷன். ஸோ நம்ம பேசிக்காக பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த சிடி அண்ட் டிவிடி பார்த்தீங்கன்னா சிமிலர் மெத்தடில் ஸ்லோ ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு low level and high level language. So computer system பார்த்தீங்கன்னா two specified languages define பண்ணுறாங்க. In this first one low level language and second one is a high level language. Okay, then next, in machine language each instruction is written in the form of long string of zeros and ones. So we already know that. So ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மிஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் என்னவா நாங்கள் கன்சிடர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற லாங் ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இஸ் கால்ட் மிஷின் லாங்குவேஜ். ஓகே, தென் நெக்ஸ்ட், a software is a set of computer program that is used for running or operating a computer system. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கான சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா the set of computer program is used for running a operating or computer சிஸ்டம். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்மை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சம் செட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். தென் சாஃப்ட்வேர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன் டு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். வி ஆல்ரெடி நோ தட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேராக சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டூ ஸ்பெசிஃபைட் types of computers. In the first one system software and second one is the
application software. System software is only used in the executions of the system computer, but the application software only the working on the specific task. ஒரு particular task execute பண்றதுக்காக write பண்ற programs தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா application software. Okay, then next, system software is a set of one or more programs that are designed to control the operation of a computer system. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் ப்ரோக்ராம். ஸோ ஓவரால் கம்ப்யூட்டருடைய கண்ட்ரோல் ஆப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் ஆஃப் த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ப்ரோக்ராம்ஸை என்ன ஆகும் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், an operating system is a master control program that control the flow of signal from the CPU to various part of the computer. So the next one is the system software உடைய example பார்த்தீங்கன்னா operating system. So இந்த operating systems the master control of the program. So overall system உடைய controls execute பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த operating system. So the workflow of the control, so ஒரு control of the flow signals பார்த்தீங்கன்னா CPU to various part of the computer. So ஒரு கம்ப்யூட்டர்ஸ் உடைய அதர் பார்ட்லேருந்து CPUக்கான சிக்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃப்ளோ உடைய கண்ட்ரோல்ஸை ஃபாலோ பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் is an assembler is a program that translate an assembly language program into a machine language program. So assembler is the simple set of program. So is a set of the program is translate the assembling language. So assembly language பார்த்தீங்கன்னா some set of English letters, special characters and then numbers also used, but the machine language is only considered the zeros and one. So if you convert that means translate the assembly language into machine level language by using the assembler programmer. So assembly language of converting the some set of coding. Okay, then next one, an application software is a computer program designed to help the users in performing a certain types of work. So next types of programs பார்த்தீங்கன்னா application software types of program. So இந்த application softwares பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஸோ ஒரு ஸ்பெசிஃபைட் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக, தட் மீன் சர்டைன் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற ப்ரோக்ராமிங்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்ம தேவைக்கான யூசேஜை மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் a package is a computer application consisting of one or more program created to perform a particular types of work. So in the package is like that consist of one or more program. So one or more program consider பண்ணிட்டு கிரியேட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் டாஸ்க் ஆஃப் ஒர்க்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணுறதுக்கு ஒன் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ். ஸோ இப்போ கொடுக்குற பேக்கேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் MS ஆஃபீஸ். ஸோ MS ஆஃபீஸ் இஸ் ஒர்க் லைக் தட் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல், ப்ரெசன்டேஷன் and some others applications and run in the single package of unit. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிங்கிள் யூசேஜ் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸை மோர் தென் ஒன் ப்ரோக்ராம்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ். ஓகே, தென் next, a utility program is a program designed to perform maintenance work on the computer system. So next one types of programs is like that utility program. So utility programs used to maintain the computer system. ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அண்ட் சம் அதர்ஸ் யூட்டிலிட்டி பர்பஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டமுடைய ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஒர்க்கிங் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இஸ் லைக் தட் utility program. Okay, today we discuss the Geek, Speak and at a glance in this first chapter. In next chapter we will discuss this another one topic. So thank you for this watching the videos. Thank you.